ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த துலா லக்ன நேயர்களே, உங்களுக்கு சனி கிரகம் என்பது எப்படிப்பட்டவர்? இப்போ கோச்சாரத்தில் கும்பராசியில் சனி போயிட்டு இருக்கிறவர், அது எப்படிப்பட்ட பாவ பலன்களை தருவார்கள் என்கின்ற ரீதியில் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பாரம்பரியமாக பார்க்குற ஜோதிட நூல்கள் ரீதியாக துலா லக்னத்திற்கு சனி யோக கிரகம் என்கின்ற ஒரே வார்த்தையில் அடக்கிடுவாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு சனி திசை நடக்குது அப்படின்னா, சனி புத்தி நடக்குதுன்னா யோகமான பலன்களை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்ட பிரகாரம் நமக்கு 12 பாவத்துக்கும் லக்ன உபநட்சத்திர அதிகாரிகளை கண்டுபிடிக்கணும். லக்ன உபநட்சத்திரம்லேருந்து 12 பாவத்துக்கு உபநட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும். இந்த 12 பாவ உபநட்சத்திரத்தில் எந்த பாவத்துக்கு எந்த கிரகம் அதிகாரியாக வருதோ அந்த வகையில் அவர் நல்லவராகவோ கெட்டவராகவோ செயல்படுவார். இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னத்திலேயே பிறந்து உபநட்சத்திரம் கணிக்கும் போது நம்ம ஜனனஜாதத்துக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சனி வந்து விட்டால் சனியினுடைய பாதிப்பு அதிகம். அப்போ சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது அந்த 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவ பலன்கள் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டம், வலி வேதனை, ஆரோக்கிய குறைபாடு, வம்பு வழக்கு மற்றும் செலவுகள், உடல் ஆரோக்கியம் தளர்வுறுதல், அதாவது சக்தியை இழத்தல், நம்ம வெளியூருக்கு தலைமறைவாக வாழ்தல், இது மாதிரியான கெடுபலன்களை 8-12 பாவம் விளக்குகிறது. அந்த 8-12 பாவத்திற்கு சனியே அதிகாரியாக வரும்போது அந்த தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாருக்குமே வராது. ஒரு லக்னத்தில் பிறக்கிறாங்க அத்தனை பேருக்குமே வராது. ஏன் அப்படின்னு கேட்டால், சிறு சிறு நிமிட துளிகளில் மாறக்கூடியது உபநட்சத்திரம். அதனால் அந்த ஒரே மாதிரியான 8-12 தொடர்புங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது. நல்ல பாவ தொடர்பு வரும்போது நன்மைகளை செய்யும். இப்போ இதே துலா லக்னத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இட தொடர்பில் சனி வந்தது நம்ம ஜனன ஜாதத்தில் இருக்குது அப்படின்னா, எப்போவுமே அவர்னால தான் நமக்கு தொழில் அமையும், எப்போவுமே அவர்னால தான் வேலை கிடைக்கும், அவர்னால தான் பண வசதி உண்டாகும். அப்படி ஒரு கான்செப்ட் புரியாமல் நம்ம சனியை நல்லவராகவோ கெட்டவராகவோ அபாண்டமாக நம்ம இது படுத்த வேண்டியதில்லை. எல்லா கிரகங்களுக்கும் 8-12 அதிகாரம் வந்துட்டாலே அது கெடுக்கத்தான் செய்யும். குருவே வந்துட்டா கூட குரு திசை வரும்போது அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செய்யும்போது கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கணும். அப்போ நல்ல கிரகம் கெட்ட கிரகம்ங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கோச்சாரத்துக்கு வந்தோம்னா, இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு சொல்லி 5ஆம் இடத்துக்கு நன்மையான பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். சனியினுடைய நட்சத்திர ஆற்றல்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆற்றல்கள் இருக்கிற இடத்துல இருந்து இப்போ சனி நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்காருங்கிறத பார்க்கணும். இப்போ துலா லக்னத்துக்கு சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்த பாருங்க. 2ஆம் இடமான விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரமாக இருக்காரு. 6ஆம் இடமான மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்காரு. 10ஆம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரமாக இருக்காரு. அப்போ உண்மையிலேயே 2, 6, 10 அப்படின்ற பணவரவு, வேலைவாய்ப்பு, தொழில் பலம் இதையெல்லாம் கொடுக்குற ஒரு கான்செப்டில் இருக்கிற சனி பகவான் நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த 2, 6, 10லேயே வலுப்பெற்றிருந்தாருன்னா மிகப்பெரிய தொழில் பலத்தை கொடுத்துட்றாருன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த ஸ்தானத்துக்கு கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தாருன்னா அவர் கெட்டு போகிறாருன்னு அர்த்தம். 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு பெற்று நம்ம ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரமாக சனி வந்துட்டாருன்னா அவர் இந்த மாதிரி கான்செப்டை மறுக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ தொழில் பலத்தை அவரால் கொடுக்க முடியாது. அதனால் இயற்கையில் விதி நட்சத்திர ரீதியாக எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவர்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன ஆதிக்கம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இப்போ கோச்சாரத்தை நம்ம அணுகணும்.
இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரமாக சனி வந்து 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு வந்திருந்தால் இப்போ அவர் 5ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் வந்து அந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் அந்த 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால 5ஆம் இடம் சார்ந்து அந்த நன்மைகளை தந்துட்டு இருப்பார். இப்போ அந்த 5ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விளையாட்டு, யூக வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டு மற்றும் நம்ம வந்து மூளை உழைப்பு சார்ந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுற விஷயத்துலையும் பண்ணுவார். அப்போ எந்த பாவம்ங்கிறத விட அந்த ஆதிக்கம் என்ன அப்படிங்கிறது தான் அங்கே சனி பேசுகிறார். இப்போ தற்காலம் குரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட கிரகமாக உபநட்சத்திரமாக அமைந்திருந்தால் அப்போ அந்த சனியின் மூலமாக நமக்கு நன்மைகள் தான் கிடைக்கும், தீமைகள் வராது. இப்போ பொது பலனாக எடுக்கும்போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு நல்லது பண்ணாது. காரணம் என்னன்னா 5ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்காரு. அந்த குருவானவர் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் வலுவில்லைன்னு சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 8ஆம் இடம்ங்கிறது என்ன, உழைப்பு, தொழில், உத்தியோகம் இதுலையெல்லாம் பாதிப்பு பண்ணாது. 8ஆம் இடம் என்பது இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நன்மைத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகள் உறவு, கணவன் மனைவி உறவு, சந்தோஷம், குடும்ப நலம், குழந்தை பிறப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கள் நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம இதிலிருந்தே நம்ம கோச்சாரத்தில் பொது பலனாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். எந்த ஒரு கொடுப்பினை இருந்தாலும், ஒரு விதி வந்து நமக்கு யோகங்கள் இருந்தாலும் அது திசா புத்தி வழியாக தான் செயல்படும். நமக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் ஓடுதோ அந்த திசையும் புத்தியும் அந்தரமும் எந்த பாவத்தை இயக்குகின்றன என்பதை அடிப்படையாக வைத்துதான் நமது கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒரு 2, 6, 10 தொழில் பாவம் இயங்கிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு உண்டான பாவத்துக்கு அங்கே கேள்வி மறுக்கப்படுது. அப்போ வந்து அந்த கேள்விக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு ஈடுபாட்டுக்கும் கேள்விக்கும் தகுந்த மாதிரி நமக்கு பலன்கள் அகம் சார்ந்து புறம் சார்ந்து மாறி மாறி தான் நமக்கு நன்மைகளை தீமைகளை செய்யுங்கிறத இந்த ஜோதிடம் உணர்த்துகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு 12 பாவ உபநட்சத்திரங்களை எப்படி அறிந்து கொண்டு அதை எப்படி பயன்படுத்துவது, திசாபுத்தி அந்தரங்கள் ரீதியாக நமது கேள்விகளுக்கான உறுதியான உத்தரவாதமான பதில்களை பெறக்கூடிய முறையை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.